கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, இது அல்லாஹ் எங்களுக்கு அருளிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை செய்து இந்த ரமதானுடைய மாதத்தை வழி அனுப்பி வைத்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். குர்ஆனுடைய வசனங்களில் நாம் பார்க்கலாம், இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்களில் பெயர் சொல்லி ஒரு மாதத்தை அல்லாஹ் சொல்கின்றான்னால் அது ரமதானுடைய மாதங்கள். ஏனைய மாதங்களுக்கு பொதுவாக மாதங்கள் என்று சொல்லித்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுடைய கடமை அது சில குறிப்பிட்ட மாதங்கள். அதே மாதிரி மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கையான 4 மாதங்களை பற்றி சொல்கின்ற பொழுதும் பேரை சொல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்தை மட்டும் சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா பேரை சொல்லியே சொல்லுகிறார். இந்த சபையில் கூட ஒருத்தருடைய பேரை நாம் கண்ணியமான முறையில் சொல்லி அவரை பாராட்டுகின்ற பொழுது இந்த சபையில் உள்ளவர்களுக்கே மத்தியில் அவரை ஒரு கண்ணியப்படுத்துவதை போன்ற ஒரு நிலைதான் எங்கள் எல்லோருக்கும் வரும். இதே போலதான் இந்த 12 மாதங்களிலும் ஒரு மாதத்தை பெயர் சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால் அது ஒரு கண்ணியம் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஏன் இந்த கண்ணியம்? அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனால் தான் இந்த மாதத்திற்கு கண்ணியம் கிடைத்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நாம் தொடுகின்ற பொழுது, அதனுடைய உறவை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறார். அது குர்ஆனை பார்த்து ஓதினாலும் சரி, அல்லது பார்க்காமல் ஓதினாலும் சரி, ஓதுவதை கேட்டாலும் சரி, அதனோடு சேருகின்ற பொழுது எல்லாமே கண்ணியமாகத்தான் மாறுகின்றது. எனவே இந்த குர்ஆனுடைய உறவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அதிலும் விசேஷமாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக இந்த ரமதானுக்கென்று செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் நோன்பு என்ற ஒரு அமல். ரமதானுடைய மாதம் 30 நாட்கள் என்று சொன்னால் அதனுடைய அரைவாசி பகுதி நோன்பாகவே கழிகின்றது. அப்ப இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். அந்த கடமை உணர்வை எங்களுக்குள் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனக்கு கடமை என்பதை நாம் வெளிப்படுத்தி அந்த அமலை நாங்கள் செய்ய வேண்டும். சகோதரர்களே, இது விரும்பியோ விரும்பாமலோ இந்த நோன்பை நாங்கள் பிடித்துதான் ஆக வேண்டும். சுன்னத்தான நோன்பு அது விரும்பினால் பிடிக்கலாம், நன்மை இருக்கிறது, விட்டால் குற்றம் இல்லை. ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது அது கட்டாய கடமையாக இருக்கிறது. எப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமன் கான மின்கும் மரீதன், உங்களில் யாராவது நோயாளிகளாக இருக்கின்றார்களா, அவ் அலா சஃபர், அல்லது அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாத அளவிற்கு நீண்ட தூர பிரயாணம், தேவையான முக்கியமான பிரயாணமா என்றால் அவர்கள் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், இந்த ரமதான் முடிந்ததற்கு பின்னால இப்ப அவங்க நோயாளி என்ற காரணத்தினால் எத்தனை நோன்புகளை விட்டார்களோ, அல்லது பிரயாணம் என்ற காரணத்தினால் எத்தனை நோன்புகளை விட்டார்களோ அதை வேறொரு மாதத்தில் கதா செய்து கொள்ள முடியும் என்று அல்லாஹு தஆலா தெளிவாகவே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த 2 காரணங்களும் தான் எங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நோய் காரணம், அல்லது உடலில் தாக்கம் இல்லை, அல்லது அதே போன்றுதான் அவர் நீண்ட தூர பிரயாணம், தேவையுடைய பிரயாணமாக இருக்கு.
இந்த இரண்டு காரணம் அல்லாத வேறு ஏதாவது காரணங்களை சொல்லி நாம் கடமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம் எந்த சாட்டு போக்கும் சொல்லி அதிலிருந்து நாம் விலக முடியாது. நான் கூலி வேலை செய்கிறேன், என்னுடைய வேலைக்கு இந்த நோன்பு சரி வராது, இப்படி நாங்கள் சொல்லி அந்த நோன்பை நாங்கள் ஓரமாக்க முடியாது. அந்த நோன்பை யாரெல்லாம் பருவ வயதை அடைந்து புத்தி உள்ளவர்களாக முஸ்லீம்களாக இருக்கின்றார்களோ, சொல்லப்பட்ட மாதிரி நோய் இல்லை, நீண்ட தூர பிரயாணம் இல்லை என்றால் அவர்கள் நோன்பு பிடித்து தான் ஆக வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கடமையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுவது இந்த ரமலானில் நாம் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு அமல் கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனாலும் பார்க்கிறோம், எத்தனையோ சகோதரர்கள் நோன்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நோன்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு நோன்பை பிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, மனிதர்களை சமாளிக்க முடியும். இது அல்லாஹ் கடமையாக்கிய கடமை. இதில் மனிதர்களை நாம் சமாளித்து சாட்டு போக்குகளை சொல்லி இங்கு தப்பினாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் தப்ப முடியாது. எனவே இது அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிய ஒரு கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் அந்த நோன்பை நோக்க வேண்டும். இது இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். இரண்டாவது அமல் தான் குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை ஓதி சரி பார்ப்பார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி பார்ப்பார், அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத நபி அவர்கள் அதனை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இவ்வாறு அது வரைக்கும் இறங்கப்பட்ட அத்தனை குர்ஆனுடைய வசனங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானில் முழுமையாக ஓதி இருக்கிறார்கள். எனவே நாம் நியத்து வைக்க வேண்டும், இன்றைக்கு நான் 7வது நோன்பை பிடித்திருக்கிறேன், ஆக குறைந்தது 7வது ஜுஸுவாவது நான் ஓதுகின்றேனா என்பதை எங்களை நாங்களே விசாரித்து கொள்ள வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது ஓதவில்லை என்றால் உண்மையில் நாங்கள் நஷ்டவாளிகள். இந்த ரமதானில், குறிப்பாக இந்த ரமதானில் நாங்கள் லேசுபடுத்தி ஓதலாம். ஒரே நேரத்தில் உட்கார்ந்து நாம் கலைத்து போய் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அழகாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், ஒரு 15 வரை குர்ஆன் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஜுஸுவில் 10 பக்கங்கள் இருக்குது, 10 தாள் இருக்குது, 20 பக்கங்கள் இருக்குது. அந்த 20 நாங்கள் 5ஆக பிரித்தோம்னு சொன்னால் சுபஹுக்கு பின்னால் 5 பக்கம், 4 பக்கம், அதே போல் துஹருக்கு பின்னால் 4 பக்கம், அசருக்கு பின்னால் 4 பக்கம், மக்ரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால், இப்படி 4 பக்கம் ஓதினோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு நாங்கள் முடிஞ்சிடும். அதே இது நாங்கள் 2 ஜுஸு ஓதணும்னு சொல்லியிருந்தால் அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் 8 பக்கமாக நாங்கள் ஆக்கலாம். அப்போ 15 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடித்து கொள்ளையிடும். எத்தனை பேர் ஓதுறாங்க மாஷா அல்லாஹ். ரமதான் அல்லாத காலங்களிலேயே 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களும் நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ், ரமதான் அல்லாத காலங்கள். அப்போ நாங்கள் ஆக குறைந்தது இந்த ரமதானில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது நாங்கள் ஓத டைம் எடுக்கலைன்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் நஷ்டவாளிகள். உலமாக்கள் அழகாக வழங்கப்படுத்துகின்றார்கள், யார் இந்த ரமதானில் ஒரு குர்ஆனை சரி முழுமையாக ஓதாமல் அதனை அனுப்பி வைக்கிறார்களோ அவர் ரமதானுடைய விஷயத்தில் நஷ்டவாளி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை ஓத தெரிந்த நாங்கள் அழகாக ஓதலாம். ஓத தெரியாதா, ஓத தெரிந்த மனைவியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு வசதிகளும் இருக்கிறது. இப்பொழுது மாஷா அல்லாஹ் வேண்டிய அளவுக்கு வசதிகள் இருக்குது. நாங்கள் குர்ஆனை கேட்கறதுக்கும் வசதிகள் இருக்குது. அப்போ அதையாவது நாங்கள் செய்யலாம். அப்படியாவது நாங்கள் என்ன செய்யணும், குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது நாங்கள் ஓதி இந்த ரமதானில் முழுமையாக நாங்கள் ஓதுறதுக்கு முயற்சி செய்யறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் குர்ஆனுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ சகோதரர்கள் இன்னும் அதைவிட ஒரு படி மேலாக முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்தையும் ஓதி அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்கிறார்கள். தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினால்
அதில் என்ன சொல்லப்படுகிறது, அதனுடைய அர்த்தத்தை பார்க்கிறார்கள். அது எங்களுக்கு குர்ஆன் மீதுள்ள அல்லாஹுடைய அந்த வசனத்தின் மீதுள்ள அன்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. சாதாரணமாக நான் உலக விஷயத்திலே நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு கடிதம் ஒன்று வருது, அது ஆங்கிலத்தில் அல்லது சிங்கள மொழியில் வருது, எங்களுக்கு அதை வாசிக்க தெரியாதுன்னு சொன்னா நாங்கள் சும்மா யாராவது தூக்கி கிழிச்சு டஸ்ட்பினில் போடுறோம். என்ன செய்வோம்? தெரிஞ்சு யாக்கிட்ட கொண்டு போய் இது என்ன வந்திருக்குது, இது எனக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குதா அல்லது ஏதாவது எனக்கு பிடிமானங்கள் இருக்குதான்னு சொல்லி அதை நாங்கள் மொழிபெயர்த்து எப்படியாவது விளங்கி கொள்றதை நாங்கள் முயற்சி செய்கிறோம். இப்போ இந்த குர்ஆன் யாரிடத்திலிருந்து வந்தது? இந்த 7 வானம் 7 பூமி அனைத்து படைப்புகளையும் படைத்த அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செய்தியாக தந்திருக்கிறான். இந்த செய்தி சும்மா நாங்கள் வாசிச்சுட்டு போகிறத மட்டும் போதுமாக்கி கொள்ளாமல் நாங்கள் அது முடிந்த அளவு ஒவ்வொரு வசனத்திற்கும் நாங்கள் என்ன செய்யலாம், குர்ஆனுடைய அந்த வசனங்களை எடுத்து அதுக்குரிய மொழிபெயர்ப்புகள் நாங்கள் படிக்கலாம். இது நாங்கள் குர்ஆன் மீதுள்ள அன்பை, அல்லாஹுடைய அந்த கலாமின் மீதுள்ள அன்பை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய உறவை நாங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் இருக்கிறது. மாஷா அல்லாஹ், ரமதானுடைய மாதம் வந்தால் அநேகமானவர்களுக்கு ஓய்வு இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதான், 2 அரும் பெரும் நிஅமத்துகள் இருக்கின்றன. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், அநேகமான மனிதர்கள் அதில் பொடுபோக்கு செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இருக்கிற காலத்தில் நாங்கள் அமல் செய்யாமல் அதை 100க்கு 100 தொழிலையும் அல்லது வேறு இதுலையும் நாங்கள் கடத்திட்டு நோய் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் அமல் செய்ய போனோம்னு சொன்னால் எங்களால் அமல்கள் செய்ய முடியாது. அந்த அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்துக்குள்ளால எங்களோட தொழிலையும் பார்க்கணும், அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களையும் நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு நிஅமத். நிஅமத்துல் இஸ்லாம் முதலாவது நிஅமத். நாங்கள் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்றது மிகப்பெரிய அந்த நிஅமத்துகளில் முதலாவது நிஅமத் அதுதான். 2வது ஒரு நிஅமத் இருக்குமாக இருந்தால் அது இந்த ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் இல்லை என்றால் எதுவுமே செய்ய இயலாது. அவற்றை கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தாலும் அவர் நோயாளியா, அவரால் பெட்டிலேருந்து கூட எழும்ப இல்லாமல் தான் அந்த அளவுக்கு தான் இருப்பார் அவர். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு நிஅமத். அது 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 மதிப்பிட முடியாது. சாதாரணமாக சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தால் விளங்குது. சுப்ஹானல்லாஹ், இப்பயும் அறிவிக்கப்பட்டுச்சு, முழங்காலில் ஒரு சில்லு பழுது தேஞ்சிட்டு அதை மாற்றுறதுக்கு லட்சக்கணக்கில் தேவை. ஒருத்தர் கிட்னியை மாற்றுறதுக்கு இப்போ 1 கோடிக்கிட்ட தேவை. இப்படி சின்ன சின்ன நோய்கள் வருது. ஆனால் அதுக்கு செலவாகிற பணங்களை பார்த்தா பெரும் செலவுகள். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் நாங்கள் வாழ்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாத ஆரோக்கியத்தை எங்களில் வச்சுக்கிறான். நாங்கள் இதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோமா? சகோதரர்களே, அந்த நன்றி தான் அல்லாஹுடைய கடமைகளை நாங்கள் அவ்வப்போது எடுத்து செய்வது நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா தந்த இந்த ஆரோக்கியத்தை நோன்பு பிடிப்பதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், அமல்கள் செய்வதற்கும், ஹலாலான தொழில்கள், நல்ல வேலைகள், நல்ல சேவைகள் செய்வதற்கும் இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமதான் எங்களுக்கு இந்த நோன்பினூடாக எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும். தக்வா, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களுக்கு வர வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு நோன்பு மிக பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பாக எதிர்பார்க்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு பிடித்து கொண்டு அவர் கெட்ட வார்த்தைகளை விடவில்லை, கெட்ட செயல்களை விடவில்லை என்றால் அவருடைய நோன்பால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹுக்கு அந்த 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 நோன்பின் பக்கம் எந்த தேவையும் கிடையாது. அதுக்கு கூலி கொடுக்க வேண்டுமே என்ற தேவை எதுவுமே அல்லாஹுக்கு கிடையாது. எனவே நோன்பு பிடித்து இருக்கின்றோம் என்றால் வெறுமனே வாயும் வயிறும் நோன்பு பிடிக்காமல்
எங்களுடைய சகல அவயவங்களும் சேர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும். எங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடாத காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாதவைகளை கேட்கக்கூடாது. எப்பொழுதும் ஹராம் தான். இந்த நோன்பு வந்தால் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அதில் முழுமையாக நாங்கள் அந்த அந்த பத்தியத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். இந்த நோன்பினுடைய பத்தியங்கள் அதெல்லாம். கூடாத காட்சிகளை நாங்கள் பார்ப்பது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, அல்லது மற்றவர்கள் புறம் பேச நாங்கள் காது கொடுத்து கேட்பது, இதெல்லாம் சமமான பாவங்கள். ஒருவர் புறம் பேசுகிறார், இன்னொருத்தருடைய குறையை பேசுகிறார், நாம் பேசவில்லை, கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அவருக்கு உதவியாக இருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் சமனான பாவம் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நோன்பை நாங்கள் எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய நோன்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கம்மின் சாயிமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஹதீஸிலே சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் லைஸலஹு மின் ஸியாமிஹி, அவருடைய நோன்பின் மூலமாக இல்லல் ஆதஷ், அவர் வெறுமனே தாகித்திருந்தது மட்டும்தான் மிச்சம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்ப நோன்பு என்ற கடமை நீங்கிவிடும், நன்மை இல்லாமல் போய்விடும். அவர் நோன்பு பிடித்திருந்தார், அவர் படம் பார்க்கறதிலிருந்து அல்லது இசைகள் கேட்கறதிலிருந்து பாவமான விஷயங்களை பேசுறது கேட்கறதுல இருந்து இப்படி எல்லாமே நோன்பு பிடிச்சு கொண்டு செய்கிறாரா, இவர் கடமை நீங்கிட்டு, ஆனால் இவருக்கு நன்மைகள் கிடைக்காது. அந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கணும் என்ற தேவை அல்லாஹுக்கும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பை நாங்கள் அதனுடைய பத்தியங்களோடு சேர்ந்து அந்த நோன்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தனிமை கிடைக்கின்ற பொழுது அந்த தனிமையை முதலாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். தனிமையில் அல்லாஹ்வை நாங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். தனிமையில் இருக்கிறோம், கையில் ஃபோன் இருக்கிறது. தனிமை, ஒரு பெண்ணுடன் தனிமையாக பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதா, இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விட்டதா, எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தனிமையில் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், யார் தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ, தனக்கு தனிமை கிடைக்கின்ற போது, அது வெளியூருக்கு போகலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், அல்லது ஒரு இருட்டில் இருக்கலாம், அல்லது தனிமையில் இருக்கலாம். இதெல்லாம் தனிமையான சந்தர்ப்பங்கள். யாருமே தெரியாது, தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, யாருமே பார்க்க கிடையாது, நாலு பக்கமும் சுவர் இருக்கிறது அல்லது இருட்டாக இருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்குத்தான் மறைவு, அல்லாஹு தஆலாவுக்கு எதுவுமே மறைவு கிடையாது. இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் நோன்பு நோற்றுக்கொண்டு நாங்கள் இப்படியான தனிமையில் இருக்கின்ற பொழுது பாவமான சிலர்கள் ஓதுவதும் இல்லை அல்லது நல்ல விஷயங்களை கேட்பதும் இல்லை. இவ்வாறு நேரத்தை கடத்த வேண்டும் என்பதற்காக டிவியை போட்டுக்கொண்டு அல்லது போனை வைத்துக்கொண்டு இப்படியே அவங்களோட நோன்பு போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நோன்பு அது கடமையை கடத்தி சென்று விடும், நன்மை எதுவும் எங்களுக்கு தராது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பு எங்களிடம் எதிர்பார்க்கின்றது, தக்வாவுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் இந்த நோன்பு என்பது அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ரகசியம், ஒரு ரகசியமான ஒரு அமல். எங்களுடைய மனைவிக்கு கூட தெரியாது. நாங்கள் நோன்பாளியை போன்று நடிக்கலாம், நோன்பாளியை போன்று நடிக்கலாம். எங்களுடைய மனைவிக்கு கூட தெரியாது நான் நோன்பு இல்லை என்று. எனக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும் இது நான் நோன்பாளியா இல்லையா என்று. எனவே அந்த ரகசியமான அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு ரகசியமான ஒரு அமல் தான் இந்த நோன்பு என்ற அந்த ஒரு பாடம். அந்த நோன்பு என்பது எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலும் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களிடத்தில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இரவு நேர தொழுகைகள். மாஷா அல்லாஹ், தராவீஹுடைய தொழுகை 20 ரக்அத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்ததும் நபி அவர்கள் பள்ளிக்கு வந்து சஹாபாக்களை வைத்து தொழுவித்தார்கள். அறிவிக்கவில்லை, தொழுவித்தார்கள். 20 ரக்அத்துகள் தொழுவித்ததற்கு பின்னால மறுநாள் காலையில் சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், இவ்வாறு நபி அவர்கள் வந்து தொழுவித்தார்கள். 2ஆம் நாள் கிரவுட் கூடுகிறது, அப்பொழுது நபி அவர்கள் தொழுவித்தார்கள். 3ஆவது நாளும் இதனை கேள்விப்பட்டு இன்னும் அதிகமாக மக்கள் வந்தார்கள்.
3 நாள் தொடர்ச்சியாக நபி அவர்கள் தொழுவித்தார்கள். 4வது நாள் பார்க்கின்ற பொழுது பள்ளி போதாது, அந்த அளவுக்கு ஆக்கள் நிறைய பேர். நபி அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை, அவர்கள் வீட்டிலே இருந்து அமல் செய்தார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் தெரியுமா வரல, இவ்வாறு திரண்டு வாரத்தினால இந்த தொழுகை இது பருவாக்கப்பட்டுமோ என்று பயந்து நான் வரல என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய காரணத்தையும் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் கொஞ்ச நாள், அவர்களுடைய ஆட்சி காலம் 2-2.5 வருஷம் தான். அதுக்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. விடுபட்ட அந்த அமலை இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப ஆரம்பித்து 20 ரக்காத்துகளாக அந்த தொழுகையை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்கள் புதிதாக ஆரம்பித்து வைக்கவில்லை, விடுபட்டிருந்த அந்த தொழுகையை தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப அதனை ஆரம்பித்து வைத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தராவீஹுடைய தொழுகை இந்த ரமதானுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு தொழுகை. அந்த தொழுகையில் நாம் எங்களை ஈடுபடுத்த வேண்டும். இது ஏனைய காலங்களில் நாங்கள் செய்வது கிடையாது. எனவே இந்த ரமதானுக்குரிய இந்த விசேஷமான அமல்களில் ஒன்றும் இந்த தராவீஹுடைய தொழுகை, இரவு நேர தொழுகை. அந்த தொழுகையை நாங்கள் இரவு நேரத்தில் செய்யப்படுகின்ற தொழுகைகளில் இதுவும் ஒரு தொழுகை. இந்த தொழுகையை நாங்கள் தொழுவதனால் எங்களுக்கு ஃபர்துடைய நன்மை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஃபர்துடைய நன்மை கிடைக்கிறது. எனவே அந்த தொழுகையிலும் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். சிலர்கள் என்ன செய்வார்கள், 2-3 நாளைக்கு வருவாங்க, அல்லது ஆரம்பத்தில் முதல் 10க்கு வாரது அதோடைய போதுமாக்கிட்டா மறு கடைசி 27க்கு தான் வருவாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு வளமையாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் தான், ஞாபகப்படுத்தப்படுற ஒரு விஷயம், நாங்கள் ஒரு அமலை செய்ததுக்கு பின்னால் இன்னும் ஒரு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது என்று சொன்னால் அது ஏற்கனவே செய்யப்பட்ட அமல், அது கபூலியத், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளம். கணிதக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் முதல் 10 அல்லது கொஞ்ச நாளைக்கு செஞ்சு விட்டு அப்படியே சும்மா விட்டு போட்டு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குதில்லை, நாங்கள் விட்டு செய்கிறதுனால அது அல்லாஹ்விடத்தில் கபூலியத்திற்கு அடையாளம் என்பதில் சந்தேகம் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையில் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்தி முழுமையாக இந்த ரமதான் முடியும் வரைக்கும் நாங்கள் முழுமையாக அந்த தொழுகையை நாங்கள் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்றுதான் தஹஜ்ஜுதுடைய தொழுகை. நாங்கள் மாஷா அல்லாஹ் எல்லோரும் சஹருக்கு எழும்புகிறோம். சுருக்கமாக சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன். சஹருக்கு எழும்புகிறோம் மாஷா அல்லாஹ். நாங்கள் அந்த சஹருக்கு எழும்புறத நாங்கள் ஒரு 3 மணிக்கு எழும்புறோமா அல்லது 3:30க்கு எழும்புறோமா, எழும்பின உடனே நாங்கள் சாப்பிட தேவையில்லை. எழும்பின உடனே நாங்கள் அழகான முறையில் ஒது செஞ்சு கொண்டு வந்து முதலாவது தஹஜ்ஜு தொழுகையை நாங்கள் தொழுவோம். அந்த தொழுகை எப்படி நாங்கள் கியாமுல் லைலில் நாங்கள் ஜமாத்தோட தொழுகிற நேரம் நீண்ட சூறாக்களை ஓதி நீண்ட ருக்கு நீண்ட சுஜூதுகளை செஞ்சு அப்படி தொழுகிறோமோ, இதை போல் ஒரு குறைஞ்சது ஒரு காமணத்தியாலமாவது போடும் ஒரு 2 ரக்காத்து எங்களுக்கு பாடமான சூறாக்களை ஓதி நாங்கள் தொடலாம். ருக்குவில் பல முறைகள் அந்த தஸ்பீகளை சொல்லலாம். சுஜூதில் அதுக்கு ஓதக்கூடிய தஸ்பீகளை சொல்லிட்டு நிறைய துஆக்கள் இருக்குது, துஆக்களை கேட்கலாம். அதே நேரத்தில் துஆவில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபார் தான் அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க அதுக்கு பின்னால் வரிசைப்படுத்தினாங்க. திக்கஹு அதில் சின்ன பாவம், ஒஜில்லஹு பெரிய பாவம், அவ்வலஹு ஆரம்பத்தில் செய்த பாவம், ஆஹிரஹு கடைசியில் செய்த பாவம், அலானியத்தஹு பகிரங்கமாக செய்த பாவம், வசிர்ரஹு ரகசியமாக செய்த பாவம், இது எல்லா பாவத்தையும் யா அல்லாஹ் மன்னிச்சிருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவுல கேட்பாங்க. இந்த துஆக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், பாடமாக்கி அந்த சுஜூதில் நாங்கள் ஓதலாம். இப்படி நாங்கள் குறைஞ்சது ஒரு 2 ரக்காத்தாவை தொழுதுட்டு அதுக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் நாங்கள் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லது ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய, இப்படி ஒரு 100 தடவை நாங்கள் என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். பெரிய நேரம் போகாது, ஒரு 10 நிமிஷம் போகும், அவ்வளோதான். அதே போல் அதுக்கு பின்னால் நாங்கள் துஆ செய்யணும். துஆ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நபி மீது ஸலவாத் சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், இப்படி ஸலவாத் சொல்லி அதுக்கு பின்னால் நாங்கள் எங்களோட அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தி, யா அல்லாஹ் நான் உன்னுடைய பலகீனமான அடியான்,
பாவம் செய்த கரங்களோடு உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நீ விரும்புகின்ற அந்த நேரத்தில், நீ அழைப்பு விடுத்த அந்த நேரத்தில் யா அல்லாஹ் உன்னிடத்தில் கையேந்தி வந்திருக்கிறேன். என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் முதலாவது நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். எங்களோட பெற்றோர்களுக்காக துவா கேட்கிறது, எங்களோட மனைவி பிள்ளைகளுக்காக துவா கேட்கிறது, எங்களுடைய ஊருக்காக, ஊருடைய நலனுக்காக, எங்களுடைய நாட்டுடைய நலனுக்காக. அதே போன்று முஸ்லிம்கள் ஒவ்வொரு துறைகள்லையும் எத்தனையோ துறை சார்ந்தவர்கள் தேவையாக இருக்கிறார்கள். தக்குவா உள்ள, நல்ல சேவை மனப்பாங்கு உள்ள எத்தனையோ துறை சார்ந்தவர்கள் தேவை. எத்தனையோ வெற்றிடங்கள் இருக்கின்றன. அப்படியான இடங்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் தகமை உள்ள, தக்குவா உள்ள, நல்ல குணமுள்ள நல்லவர்களை எம்முடைய சமுதாயத்தில் உருவாக்கி தந்திரையாலான்னு சொல்லி நாங்கள் துவா கேட்கலாம். இப்படி நிறைய துவாக்களை நாங்கள் கேட்கலாம். சகோதரர்களே, நாங்கள் குறைஞ்சது ஒரு சுபஹுடைய அதானுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்க போகல. இப்போ எங்களுக்கு 5 மணிக்கு அதான்னு சொன்னால் ஒரு 4:15க்கு நாங்கள் என்ன செய்யலாம், சஹர் செய்யறது ஆரம்பிக்கலாம். சிலவங்க என்ன செய்வாங்க, 3 மணிக்கெல்லாம் சஹர் செஞ்சிருவாங்க. அது சுன்னத் இல்லை. சஹரை பிற்படுத்துறது தான் சுன்னத். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு 4:15க்கு நாங்கள் சஹர் ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஒரு 4:45 அரை மணித்தியாலம் போதும் எங்களுக்கு. பெருச அளவில் நாங்கள் சஹர் செய்ய தேவையில்லை. குறைஞ்சது ஒரு மிடர் தண்ணீராவது நாங்கள் குடிக்கணும். சஹர் செய்கிறது சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்கிறதுல பரக்கத் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, ஈத்தம்பழங்களை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு சஹர் செய்யலாம். சிலர்களுக்கு சாப்பாடே தேவையில்லை, ஒரு டீயை குடித்தா போதும், அப்படி மீக்கிறாங்க நம்ம சமூகத்தில். அப்போ நாங்கள் பெருசாக சாப்பிடணும் இல்லை. நான் மகரிபு வரைக்கும் எவ்வளோ நேரம் 12 மணித்தியாலம் 13 மணித்தியாலம் பசியோடு இருக்கிறோம் நினச்சி நாங்கள் அப்படி நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி சுலுசுல் லித்ஆம், சாப்பாட்டுக்கு எங்களோட வயிற்றில் ஒரு 1/3 பகுதி கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட்டு கொண்டால் அது பரக்கத். அப்போ தான் அது பரக்கத். நிறைய சாப்பிட்றது பரக்கத் இல்லை. கணக்காக சாப்பிட்டு அந்த சாப்பாட்டோட எங்களோட நோன்பை கழிக்கிறது தான் அது பரக்கத். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படி நாங்கள் அந்த சஹரை செஞ்சு அதானுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் எங்களோட சஹரெல்லாம் முடிச்சிடும். இப்போ 4:45க்கெல்லாம் முடிச்சிடும். அதுக்கு பின்னால் நாங்கள் அதுக்கு பின்னால் வச்சு கொள்ளக்கூடாது. அது எங்களுக்கு ஒரு பேணுதலாக இருக்குது. ஏன்னா சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுடைய அந்த ருசி எங்களோட நாக்கில் தங்கி கொண்டிருக்கும், அல்லது பற்களில் எங்கேயாவது தங்கி கொண்டிருக்கும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்குரிய அந்த நேரம் தான் எங்களுக்கு. அதுக்கிடையில் நாங்கள் ப்ரஷ் பண்ணி வாங்கி என்னத்தையாவது செஞ்சு எங்களோட வாயை சுத்தப்படுத்தி கொள்ள இயலும். கணித்துக்குரிய சகோதரர்களே, இப்பயும் எங்களுக்கு நேரம் இருக்குதா, 5-10 நிமிஷம் நேரம் இருக்குதா, குர்ஆனை ஓதலாம். சுபஹுடைய நேரத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதணும். சுபஹுக்கு முன்னாலேயும் ஓதலாம், சுபஹு தொழுதத்துக்கு பின்னாலேயும் ஓதலாம். சுபஹு அந்த தொழுதத்துக்கு பின்னால் ஓதுகின்ற அந்த ஓதல் இருக்கிறது, அல்லது சுபஹுக்கு முன்னால் ஓதல் அந்த ஓதல் இருக்குது. இந்த ஓதலுக்கு மலக்குமார்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். இன்ன குர்ஆனுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன் கான மஷ்ஹூதா, அல்லாஹ்விடத்தில் அது சாட்சி சொல்லப்படக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்கிறது. எனவே கணிதக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதுறோம். நிறைய பேர் சுபஹு தொழுத உடனே ஓடி போய் தூங்குறது. இது எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு முறை அல்ல. நபி அவர்கள் சுபஹுக்கு பின்னால் சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. பள்ளிவாசல் இருந்து அமல்கள் செய்வாங்க. அதுதான் எங்களுக்கு சுன்னத்தாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்காட்டியும் நாங்கள் வீட்டையாவது போய்த்து என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம். வீட்டிலையும் நாங்கள் குர்ஆனை ஓதணும். வீட்டில் நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை தொழணும். எங்களோட வீடை வெறுமனை வீடாக மட்டும் வச்சிருக்கக்கூடாது. நபி அவங்க அதையும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை மையவாடிகளாக வச்சுக்கொள்ளாது. அப்போ என்ன அர்த்தம்? அது மையவாடியில் எந்த அமலும் நாங்கள் செய்கிறதில்லை. கணித்துக்குரிய சகோதரர்களே, இப்போ எங்களோட வீட்டில் நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை தொழணும், குர்ஆனை ஓதணும், நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ வீட்டிலையும் அந்த சூழல்கள் எங்களுக்கு உருவாகும். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக வைத்துக் கொள்ளாதீர்கள். எனவே நாங்கள் சுபஹுக்கு பின்னால் வைத்து உடனே தூங்கிடாமல் நாங்கள் குர்ஆனை ஓதலாம், திக்ர் செய்யலாம். சூரிய உதயமாகிற அந்த நேரத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு பின்னால் நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம். ஒரு 7-8 மணி வரைக்கும் நாங்கள் தூங்கிக் கொள்ளலாம். நாங்கள் நேரத்தோட முழிக்கிறது 1 மணித்தியாலம், ஆனால் அதை கதா செய்கிறதுக்கு எடுக்கிற டைம் 3-4 மணித்தியாலம் எடுக்கிறோம் பின்னால். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் பழகிட்டோம்னு சொன்னால் இந்த பழக்கம் ரமதானுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு அந்த நல்ல பழக்கத்தை அது தந்துவிட்டு போகக்கூடியதாக இருக்கும். அல்லது அவ்வாறு இல்லாமல் தூங்கி பழகினோம் என்றால் ரமதானுக்கு பின்னாலும் இதே ஹாலாத்து தான் வந்து சேரும்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானில் செய்யக்கூடிய இவ்வாறு பல அமல்கள் இருக்கின்றன. அதே போல தான் நாங்கள் நோன்பாளிக்கு நோன்பு நோட்பதற்குரிய நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை எங்களால் எத்தனையோ வசதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சில ஏழைகளை தேடிச் செல்ல வேண்டும். சில ஏழைகள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதற்குரிய நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள், எங்களுக்கு 30 நோன்பு தான் எங்களுக்கு கடமை என்று சொன்னால் எங்களுக்கு 60 நோன்புடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு நோன்பு நோட்பதற்குரிய நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும், இன்னும் ஒரு நோன்பு பிடிக்க வச்ச நன்மை கிடைக்கும். அப்போ எங்களுக்கு 2 நோன்பு நன்மை கிடைக்கும். அப்படியான நன்மைகளை இந்த காலங்களில் நாங்கள் தேடிக்கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அத்தனை சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துவோம், போட்டி போட்டு அமல் செய்வோம், நன்மைகளை நாம் மறுமைக்காக வேண்டி சேகரிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை அதனுடைய இரவு காலங்களை பகல் காலங்களை என்னென்ன முறையில் கழிக்க வேண்டுமோ அந்த முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது